வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. கடல் அலைகளின் ஓசையில் ஆழ்ந்து உறங்கும் ஒரு நாகரீகம், மண்ணுக்குள் புதைந்து போன ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். காலச்சக்கரம் சுற்றும் வேகத்தில் நம் கண்முன் இருந்து மறைந்து போன ஒரு மர்ம தேசம். அதுதான் காவேரி பூம்பட்டினம். குமரி கண்டம் மாதிரியே தமிழகத்தின் தொலைந்து போன ஒரு பெரும் நகரம்தான் பூம்புகார் எனப்படும் இந்த காவேரி பூம்பட்டினம். பூம்புகார் இந்த வார்த்தையை சொன்னாலே நம்ம எல்லோருக்கும் கோவலன் கண்ணகி கதைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இலக்கியத்தையும் தாண்டி இந்த நகரத்துக்கு ஒரு நெடுநீண்ட வரலாறு இருக்கு. அலை கடல் கொண்டு போன அந்த அழியாத நகரத்துடைய ரகசியம் என்ன? கடந்த சில நூற்றாண்டுகளா தமிழர்களுடைய இந்த தொலைந்து போன நகரம் ஏறத்தாழ ஒரு 2000 வருடத்திற்கு முன்னாடி இருந்த நகரம்னு கருதப்பட்டது. ஆனா அந்த நம்பிக்கையை இப்போ அடியோட உலுக்கி போடுற மாதிரியான ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த பூம்புகார் நகரம் குறைந்தபட்சம் 15,000 வருடங்களுக்கு முன்னாடியே உருவான ஒரு பிரம்மாண்டமான நாகரீகம்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க கேக்குறது நிஜம்தான். மனித நாகரிகமே ஆரம்பிக்கலன்னு சொல்லப்படுற அந்த காலத்துல தமிழர்கள் உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு சொர்க்கத்தை கடலோரத்துல கட்டி இருக்காங்க. பழந்தமிழர்களால எழுப்பப்பட்டு உலகத்திலேயே முதல்ல திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு வணிக நகரமா கூட இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிற பூம்புகார் இருக்கலாம். நாம பேசிக்கிட்டு இருக்கிறது சாதாரண வரலாறு இல்ல, ஒரு மாபெரும் இனத்தின் மறைக்கப்பட்ட வரலாறு, கடலடியில் புதைக்கப்பட்ட நகரத்தின் பெரும் வரலாறு. இன்னைக்கு தேதிக்கு கொஞ்சமா கடலுக்கு மேலோட்டமா கிடைச்ச தொல்லியல் ஆதாரங்களே நம்மள அதிர வைக்குது. அப்போ ரகசியத்தின் ஆழத்துக்குள்ள நாம பயணிச்சுதானே ஆகணும். பழந்தமிழர்கள் விட்டு சென்ற தடயங்களை தொடர்ந்து பயணிப்போம் பூம்புகாருக்குள். இது தமிழ் ஃபேக்டரியின் லெஜெண்டரி ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். பூம்புகார் இந்த பெயரிலேயே ஒரு வசீகரம் இருக்கு. நம் முன்னோர்கள் உருவாக்கிய இந்த பழங்கால நகரத்துக்கு காவேரி பூம்பட்டினம்னு பெயர். இந்த பெயருக்கான அர்த்தமே அவ்வளவு அழகா இருக்கு. காவேரி வந்து புகுந்து கடலோடு கலக்கும் இடம், அதுலயும் அது கடலோட கலக்கிற இடத்துல அவ்வளவு அழகாக இருந்துச்சாம். அதனாலதான் பூம் அப்படிங்கிற வார்த்தைய இடையில சொருகி வச்சிருக்காங்க. பூம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். காவேரி அழகாக கடலோடு புகுந்த பட்டினம் தான் இந்த பெயருக்கான அர்த்தமே. இப்போ இலக்கியங்கள் வாயிலா ஒரு காலத்துல அந்த நகரம் அது செடித்தோங்கிய காலகட்டத்துல எப்படி இருந்துச்சுன்னு நாம பார்க்கலாம். சிலப்பதிகாரம் படிச்சவங்களுக்கு தெரியும், கண்ணகி நடந்து சென்ற அந்த வீதிகள் எல்லாம் வெறும் கல்லும் மண்ணும் கிடையாது. அவைகள் வைரம் போன்ற வைரம் பாய்ந்த கட்டைகளாலும் விலையுயர்ந்த கற்களாலும் இழைக்கப்பட்ட மாளிகைகள். அன்னைக்கு பூம்புகார்ல ஒரு சாதாரண மனுஷன் கூட ஒரு இளவரசன் மாதிரி வாழ்ந்திருக்கான். தெருக்கல்ல தங்கம் புரளும்னு இலக்கியம் சொல்லுது. வெளிநாட்டுல இருந்து வர்ற பயணிகள் அங்கேயே தங்கி வணிகம் பண்ணி இருக்காங்க. எகிப்து, ரோம், சீனான்னு உலகத்தோட எல்லா மூலையில இருந்தும் கப்பல்கள் வந்து வரிசையா அந்த துறைமுக நகரத்துல நின்னு இருக்கு. அந்த நகரத்துடைய கட்டமைப்பு பட்டினப்பாலையில சொல்ற மாதிரி 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஒன்று மருவூர் பாக்கம், மற்றொன்று பட்டினப்பாக்கம். ஒரு பக்கம் வியாபாரம் நடக்க, இன்னொரு பக்கம் மக்கள் அமைதியா தங்களுடைய வாழ்க்கைய நடத்தி இருக்காங்க. இரவு பகல்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நகரம் எங்கும் விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் கடலை வெறும் தண்ணீரா பார்க்கல, அத பொக்கிஷமா பார்த்தாங்க. கப்பல் கட்டும் கலை, வானியலை கொண்டு திசையறியும் கலைன்னு எல்லாத்துலயுமே அவங்க தான் உலகத்துக்கே முன்னோடிகள். இலக்கியம் இந்த நகரத்துடைய செழுமைய சொல்லக்கூடிய இன்னொரு உவமைய கேளுங்களேன். வடமலையிலிருந்து வந்த பொன்னும், தெற்கு மலையிலிருந்து வந்த சந்தனமும், தென்கடல் முத்தும், கீழ்கடல் பவளமும் அந்த ஊர் தெருக்களில்
குப்பைகளாக குவிந்து கிடந்தனவாம். அதாவது இந்த விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் குப்பைகள் மாதிரி வீதிகளில் கிடக்குமா. அந்த அளவுக்கு காவிரி பூம்பட்டினத்துக்குள்ள பொருட்களை விற்பதும் வாங்குவதும் நாம கற்பனை பண்ண முடியாத அளவுல நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பட்டினப்பாலையில ஒரு வரி வரும், கொல்வதுவும் மிகை கொள்ளாது, கொடுப்பதுவும் குறை கொடாது. அதாவது இந்த நகரத்துக்குள்ள ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குறதும் அதிகமா வாங்க மாட்டாங்களாம், ஆனா விற்கும் போதும் குறைவா கொடுக்க மாட்டாங்களாம். கேட்கும்போது ரெண்டும் முன்னுக்கு பின் முரணா இருக்கலாம். விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற மக்கள் லாபத்தை விட நேர்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு விளக்கக்கூடிய பாடல் வரிகள் இது. சுருக்கமா சொல்லணும்னா, பூம்புகார் வாசிகளுடைய வாழ்க்கை என்பது 1000 நதிகள் வந்து அடித்து நின்றாலும் அசராத கடல் போன்றது. இதுக்கும் மேல வெளிநாட்டு வணிகர்கள், முக்கியமா யவனர்கள் அந்த ஊர்ல பயமே இல்லாம சுத்தி திரிஞ்சிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, எகிப்தியர்கள், சீனர்கள், கிரேக்கர்கள், ரொமானியர்கள், சுமத்ரா மக்கள், ஜாவா மக்கள், இப்படி எல்லா மக்களும் புழங்கக்கூடிய ஒரு இடமா காவேரி பூம்பட்டினம் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நவீன கால பன்னாட்டு விமான நிலையம் எப்படிப்பட்டதோ அப்படிதான் நம் பழங்கால காவிரி பூம்பட்டினம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே காவிரி பூம்பட்டினத்துல பல மொழி பேசக்கூடிய மக்கள் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய ராஜபோகமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. பல நூற்றாண்டுகளா இந்த காவிரி பூம்பட்டினத்தை கட்டி ஆண்ட இனம்தான் சோழ அரச வம்சம். கரிகால் பெருவளத்தான் காலத்துக்கு முன்னாடி இருந்தே சோழர்களின் பொன் நகரமா இருந்துச்சு இந்த பூம்புகார். அதையேதான் மணிமேகலை காப்பியமும் சொல்லுது. சோழ அரசர்கள் ஒவ்வொரு வருடமும் 28 நாட்கள் இந்திர விழா எடுத்து அதை தவறாம நடத்தி வந்தாங்க. ஆனா ஒரு முறை சோழ அரசன் கிள்ளிவளவன் தன்னுடைய மகன் உதயகுமாரன் இறந்ததுனாலையும் வேறு சில காரணங்களாலையும் அந்த வருடம் இந்திர விழா செய்ய மறந்துடுறாரு. அங்கதான் விபரீதம் தொடங்குச்சு. மணிமேகலை காப்பியத்துடைய மணிமேகலா கடல் தெய்வம் ஒரு எச்சரிக்கையை விட்டிருப்பாங்க. இந்திர விழா நடக்கலனா கடல் கொண்டு காவேரி பூம்பட்டினம் மூழ்கும்னு சொல்லி இருப்பாங்க. காவேரி பூம்பட்டினத்தை சுற்றி இருந்த கடல் திடீர்னு ஆக்ரோஷம் அடைய தொடங்குச்சு. காப்பியத்துல இத கடல் சுவரி கொள்ளுதல்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கடல் நீர் மொத்தமா வற்றி போய் பின்னாடி சென்று சட்டுன்னு மலையளவு உயர்ந்து நகரத்துக்குள்ள போய் மொத்தமா அழிக்குது. இது கற்பனை பண்ண முடியாத விஷயம். இலக்கியங்களை வெறும் கதைன்னு நாம ஒதுக்கிட முடியாது. ஒரு பெரும் சுனாமி ஏற்படும் போது கடல் உள்வாங்கும் என்பது அறிவியல் கூறும் உண்மை. அதை தான் கடல் சுவரி கொள்ளுதல்னு பழந்தமிழர்கள் அப்பவே எழுதி வச்சிருக்காங்க. மேலும் கடல் கோள்களை கடந்த காலத்துல ஏற்கனவே சந்தித்த இனமா இருந்தாதான் இதை இவ்வளவு துல்லியமா சொல்ல முடியும். புரியும்னு நினைக்கிறேன். நம்ம மக்கள் தான் குமரி கண்டம் தொடங்கி நெடுங்காலமா அதை பார்த்துக்கிட்டே வராங்களே. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எழுதப்பட்டது ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்படின்னா இந்த நூல்கள் எழுதப்பட்ட ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் காவிரி பூம்பட்டினம் கடலுக்குள்ள மூழ்கி இருக்கணும். இதன் அடிப்படையா கொண்டுதான் என்றோ ஒரு நாள் கடலில் மூழ்கி போன காவிரி பூம்பட்டின நகரத்தை கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் கழித்து ஆய்வாளர்கள் தேட ஆரம்பிச்சாங்க. இலக்கியம் சொன்ன அந்த அழிவை அறிவியல் பூர்வமாக தேட ஆரம்பித்ததுதான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி NIO. அவங்க 2004 பூம்புகார் கடலுக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமான ஆய்வு நடத்தினாங்க. அந்த ரிசர்ச் பேப்பர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா தொலைந்த நகரங்களையும் தூக்கி சாப்பிட்டுடும். கடலுக்கு அடியில சுமார் 5 மீட்டர் ஆழத்திலிருந்து 23 மீட்டர் ஆழம் வரைக்கும் அவங்க தேடுதல் வேட்டைய செஞ்சாங்க. சும்மா சாதாரணமா தேடல. சைட் ஸ்கேன் சோனார் மற்றும் இகோ சவுண்ட் பார் போன்ற அதிநவீன கருவிகளை வச்சு கடலுக்கு அடியில் இருக்கிற தரை பகுதியை அப்படியே ஸ்கேன் பண்ணாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. கடலுக்கு அடியில யூ வடிவத்துல சில கட்டுமானங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. மணலுக்கு அடியில புதஞ்சு போயிருந்த அந்த அமைப்புகள் எல்லாம் மனிதர்களால கட்டப்பட்ட சுவர் அமைப்புகள்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுடுமண்ணால செய்யப்பட்ட
செய்யப்பட்ட டெரகோட்டா ரிங்வெல்ஸ் கடலுக்கு அடியில கிடைச்சது. மக்கள் வாழக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய கிணறுகள் எப்படி கடலுக்குள்ள போச்சு? இதுக்கெல்லாம் பதில் ஒன்னே ஒண்ணுதான். என்றோ ஒரு நாள் மக்கள் வாழ்ந்த பகுதி தான் இன்னைக்கு கடலா மாறி இருக்கணும். மேலும் அவங்களுடைய ரிசர்ச்ல சில செங்கற்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அதோடைய அளவுகளை வச்சு பார்க்கும்போது அது சங்க காலத்தை சேர்ந்ததுன்னு அவங்க கணிச்சாங்க. அதாவது ஏறத்தாழ 2000 வருடங்கள் இருக்கலாம்னு ஒரு ஸ்பெகுலேஷன் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போய் ஏர் லிஃப்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மணலை அகற்றி பார்த்த போது பெரிய பெரிய கற்களாலான அணைகள் போன்ற அமைப்புகளும் கிடைச்சது. அதையும் தாண்டி ஏகப்பட்ட பானை ஓடுகளையும் அவங்க கடலுக்கு அடியிலிருந்து எடுத்தாங்க. இவ்வளோ விஷயங்களை ஆய்வுக்கு எடுத்த போதும் அவங்களால அதோடைய பழமை தன்மையை, அந்த கால வரையறைய உறுதியா சொல்ல முடியல. அதுக்காக அவங்க வேறு ஒரு யுக்தியை பயன்படுத்தினாங்க. தற்போதைய பூம்புகார்ல 1973 வருடம் ஒரு கண்ணகி சிலை வைக்கப்படுது. இதே சிலை சரியா 1994, அதாவது 21 வருடம் கழித்து கரையில இருந்து 150 மீட்டர் வெளியே கொண்டு போய் தூரமா வைக்கப்படுது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த 20 வருட கேப்ல கடல் மட்டம் உயர்ந்து கண்ணகி சிலையை மூழ்கடிக்க வந்திருக்கு. அப்போ இயற்கையாவே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இந்த பகுதியில கடல் மட்டம் உயர்கிறதான்னு ஆய்வாளர்களுக்குள்ள ஒரு கேள்வி. அடுத்த ஒரு வருடம் கடல் மட்டத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஆய்வாளர்கள் உன்னிப்பா கவனிச்சாங்க. அதை வச்சு கணக்கிட்டு பார்க்கும்போது அந்த 20 வருடத்துல கடல் 200 மீட்டர் உள்ள வந்திருக்கு. அப்போ இவங்க போய் ஆய்வு செய்த அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல கடலுக்கு பதிலா நிலம் தான் 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கணும்னு அவங்க முடிவுக்கு வராங்க. 16ஆம் நூற்றாண்டுல டேனிஷ் தளபதி கிட்ட தரங்கம் பாடிய ஒரு வணிக மையமா மாற்ற தஞ்சை ஆண்ட நாயக்க மன்னர் ஒரு ஒப்பந்தம் போட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த காவிரி பூம்பட்டினமும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் பெரும் வணிக மையமா இருந்திருக்குங்கிறது வரலாற்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய உண்மை. அதன் அடிப்படையில பார்த்தா கடல் கரைய தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டே வந்திருக்கு. தமிழ் மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா வணிக வளாகத்தை கரைக்கு நகர்த்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இது பல நூற்றாண்டுகளா நடந்திருக்கணும். இதுதான் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கன்க்ளூஷன். இந்த ரிசர்ச் எல்லாத்தையும் வச்சு கடைசியா அவங்க சொல்றாங்க, the archaeological evidences in the intertidal zone and offshore are confirmed that they are belong to Sangam period, that is 3rd century BC to 3rd century AD based on the antiquities. Evidences in the intertidal zone, hydrographic charts and the map of 17th century Tranquebar confirms the short line advancement. This suggests that about 300 meter advancement of short line occurred in the last 300 years at an average rate of 1 meter per year. If the same rate was continued for the last 2000 years, then definitely ancient Poombuhar must have extended. அதாவது தொலைந்து போன பூம்புகார் நகரம் கடலுக்கடியில கட்டாயமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. So the lost city of Poombugar is no more a myth. இப்போ பாரதிதாசன் பல்கலைக்கழகம் செய்த ஆய்வுகள் தான் கடந்த வருடம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பண்ணின அந்த ரிமோட் சென்சிங் ரிசர்ச் பூம்புகார் பத்தின மொத்த ஹிஸ்டரியையுமே அப்படியே தலைகீழா மாத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். சேட்டலைட் அப்புறம் நவீன சோனார் கருவிகள் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தப்போ இப்ப இருக்கிற கடற்கரையிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி கடலுக்குள்ள 100 மீட்டர் ஆழத்துல ஒரு பிரம்மாண்டமான நகரம் புதஞ்சி கிடக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நகரம் பனிக்காலத்துல உருவானது. அதாவது சுமார் 15000 வருடங்கள் பழமையான ஒரு நகரம்னு ஒரு அதிர வைக்கிற உண்மைய அவங்க வெளியே சொல்லியிருக்காங்க. கடல் மட்டம் ஏறிக்கிட்டே வந்தப்போ நம்ம தமிழர்கள் ஒரு 5 முறையாச்சும் பின்னாடி தள்ளி போய் புது புது நகரங்களை மீண்டும் உருவாக்கி இருக்கணுங்கிறது இவங்களுடைய கூற்று.
கடலுக்கு அடியில ஒரு 11 கிலோமீட்டர் நீளத்துக்கு துறைமுகம், கப்பல்கள் வந்து நிக்கிற இடம், நேர்த்தியான வீடுகள் இருக்கிற தெருக்கள், அப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப்ல கலங்கரை விளக்கம்னு ஒரு பெரிய லிஸ்டையே டிஜிட்டல் மேப் வழியா காட்டியிருக்காங்க. OSLன்னு சொல்லப்படுற புது டெக்னாலஜியை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த மணல் எல்லாம் 15,000 வருடங்கள் பழசுன்னு சயின்டிபிக்கா நிரூபிச்சிருக்காங்க. இது ஏறத்தாழ ஓரளவுக்கு குமரிக்கண்டம் நீருக்குள் மூழ்கி போன அதே காலகட்டத்தோட ஒத்து போறது தான் நமக்கு பெரும் ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை குமரிக்கண்டத்துக்கும் இந்த காவிரி பூம்பட்டினத்துக்கும் வணிக ரீதியாவோ அப்படி இல்லாட்டி கப்பல் ரீதியாவோ போக்குவரத்து இருந்து மக்கள் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு வந்துகிட்டு இருந்திருந்தாங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும் நம்மளால கற்பனை மட்டும்தான் பண்ண முடியுது. இந்த பழங்கால பூம்புகார் நகரம் வெறும் 2000 வருடங்கள் தான் பழமைத்தன்மை கொண்டிருந்திருக்கணும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கும் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பு தொழில்நுட்பத்தோட ஒரு பக்காவா பிளான் பண்ண நகரத்துல வாழ்ந்திருக்காங்கன்னு இவங்களுடைய ஆய்வுகள் சொல்லுது. சுனாமி, கடல் மட்ட உயர்வுகள்னு எல்லாம் வந்து இந்த தமிழனுடைய பொக்கிஷத்தை முழுங்கினாலும் அந்த வண்டல் மண்ணுக்குள்ள இப்பவும் அந்த மர்மங்கள் எல்லாம் சிதையாம அப்படியே பத்திரமா இருக்கு. உலகத்திலேயே முதல்ல பிளான் பண்ணி கட்டப்பட்ட ஒரு மாபெரும் நாகரிகம் இதுவா தான் இருக்கணுங்கிறது தான் இந்த ஆய்வுடைய மொத்த சாராம்சமே. நம்முடைய பெருமைகளை வெளியே சொல்லும் போது அதை பார்த்து பல பேருடைய வயிறெறிவது எப்பவும் நடக்கிறது தானே. இந்த ஆய்வுக்கு பல திசைகள்ல இருந்து எதிர்கருத்துக்கள் வருது. உண்மையை சொல்ல போனா அது நல்லதும் கூட. உண்மையை உடைச்சி சொல்ல இன்னும் தீவிரமான ஆய்வுகள் தேவைப்படுது. அது நடக்கணும்னு நினைக்கிறேன், நடக்கணும்னு நம்புவோம். காவிரி பூம்பட்டினம் கடலுக்கடியில வண்டல் மண்ணுல சிக்கி இருக்கிற வெறும் கல்லும் மண்ணும் கிடையாது. அது நம் தமிழர்களுடைய தொலைந்து போன அடையாளம். கடலுக்கு அடியில அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நகரம் இன்னைக்கும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நாம எப்போ அதோடைய உண்மையான முகத்தை கண்டுபிடிப்போம்னு அது ஏங்குற மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம முன்னோர்கள் இந்த நகரத்தை கடலுக்கு அடியில விட்டுட்டு போனதுக்கான காரணம் எதிர்காலத்துல நாம வந்து இதை தேடுவோம், நம்மளுடைய உண்மையான பழமைய உலகத்துக்கு சொல்லுவோம்னு அவங்க நினைச்சிருப்பாங்களோ என்னமோ. இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் சொல்ற ஒரே விஷயம் இதுதான், நாம யாருன்னு நமக்கே இன்னும் முழுசா தெரியல. நம்மளுடைய கடந்த காலத்தின் கால் தடங்கள் கடலுக்கு அடியில ஆழமா பதிஞ்சிருக்கு. இன்னும் ஆராய்ச்சிகள் தேவைப்படுது. அந்த மர்மமான பூம்புகார் நகரம் ஒரு நாள் முழுசா வெளியே வரும்போது உலக வரலாற்றையே மாற்றி எழுதும். அன்னைக்கு தெரியும் தமிழன் தான் உலகத்துடைய நாகரிகத்தையே தொடங்கி வச்சவன்னு. அது வரைக்கும் பூம்புகாரின் மர்மங்கள் அந்த ஆழ்கடலின் அலைகளோடு அந்த ஓசையிலேயே அமைதியாக கலந்திருக்கும். இதுபோல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள். தமிழ் ஃபேக்டரியுடன் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.